வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாரு. செப்டம்பர் மாதம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது, நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான ஸ்பெஷல் வாகனம் வந்து தயார் நிலையில் உள்ளது. தளபதி அவர்கள் வந்து முற்றிலும் வந்து அந்த வாகனத்தை தான் பயன்படுத்த போகிறாரு கேம்பெயின் டூருக்கு. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 17 அதாவது பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து இந்த சுற்றுப்பயணம் வந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்காக தான் இந்த தனியார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாகனத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காரு தளபதி அவர்கள். ஸோ இது வந்து பிரத்யேகமாக தளபதியோட விருப்பத்துக்காகவே இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த வாகனத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உள்ள அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாகனத்தை சுற்றியுமே வந்து 4 பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இருக்கான். எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்து தொண்டர்கள் வந்து சுற்றி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ஆந்திராவில் இப்படி ஒரு இஷ்யூ ஏற்பட்டது, அதனால ஒரு உயிரிழப்பும் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதற்காக வந்து நாலாபுறமும் 4 பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8 ஒலிபெருக்கிகள் இருக்குது. ஸோ 8 பக்கமே ஸ்பீக்கர்ஸ் வந்து கேட்கும். ஸோ தளபதி அவர்கள் உள்ளே இருந்து வந்து பேசினாலுமே மக்களை வந்து ஈஸியாக வந்து சென்றடையும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு 8 சைடுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து செம்ம லக்ஸூரியஸாக இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு அனைத்து வசதிகளுமே அந்த வாகனத்தில் இருக்குதா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வாகனம் வந்து செம்ம ஹைட்டாக இருக்கா. ஸோ அதனால் வந்து யாருமே வந்து மேலே ஏற ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி இந்த ஹைட்டான வாகனத்தை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மதுரையில் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல தளபதி ரோட் ஷோ போகும்போதே வாகனத்துக்கு மேலெலாம் ஏறிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பவுன்சர்ஸ்லாம் சுற்றி இருந்தாங்க தளபதி அவர்கள் நடுவில் இருக்கும்போது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த வாகனத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதையும் மீறி ஏறிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுரை மாநாட்டில் நம்ம பசங்க எல்லாருமே அனுபவம் பட்டிருப்போம். ஏன்னா வந்து தளபதியை பார்க்கறதுக்காக மேலே எல்லோரும் போனவங்க, அதை வந்து எப்படி ஒரு கான்ட்ரவர்சியாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் இந்த தவறை வந்து முற்றிலுமே அவாய்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ தமிழக வெட்டுகளும் சரி தளபதியும் சரி ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு இஷ்யூஸ் வரும்போது அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக எல்லா தடவையும் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதையும் மீறி சில தவறுகள் வந்து நடக்குது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது தான். ஸோ சுற்றுப்பயணத்துக்கு எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துருக்கோம். தளபதி வந்து என்ன பேச போகிறாரு, எப்படி பேச போகிறாரு, அது அரசியலில் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணும்போது அது எப்படி வந்து பேசும் பொருளாக மாறப்போகுது அப்படிங்கிறதையுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுப்பயணத்துக்கு தயார் நிலையில் வாகனம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமைஸ்டு வாகனம் ரெடி பண்ணிட்டாங்க. தளபதி அவர்களும் ரெடி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வேறு லெவல் சம்பவம் காத்துட்ருக்குது. ஸோ அடுத்த அரசியல் களமும் ரெடி பண்ணிட்டாரு. ஸோ அவரை பார்க்கறதுக்கு எல்லாருமே தயாராகும். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.